வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களை தொடுவானம் தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில தினங்களாக ஆ அரசியல் அரட்டை நேரம் 2 எபிசோட் போட்டிருக்கோம். இப்ப 3வது எபிசோட். என்ன சொன்னா, இந்த வருஷத்துல இருக்கிறதுல உங்களுக்கு ஆ உங்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு. அரசியல் ரீதியான பெரிய நிகழ்வே பீகார் எலெக்ஷன் தான். ஸோ பீகார் எலெக்ஷன் என்ன மாரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பீகாரும் ஒரு குழப்பத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு. அங்க ஃப்ராக்சர்டு பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்துக்கு என்ன ஒரு பெரிய நிகழ்வு நடந்ததுங்க. பீகார்ல ஒரு காங்கிரஸ் தலைவரை மாத்திருக்காங்க. காங்கிரஸோட மாநில தலைவரை ஒரு ஐ திங்க் ராகேஷ் குமார்னு சொல்லிட்டு, அவர் தலித் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். அவரை மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சேர்ந்தவர் பூமிஹார், அந்த இனத்தை சேர்ந்தவர். பீகார்ல என்ன சொன்னா, காங்கிரஸ் ஒரு 4-5% 10% அவங்க ஓட்டு இருக்கும் அவங்களோட. பல 10 ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தா கூட அதுக்கப்புறம் அதெல்லாம் குறைஞ்ச இன்னைக்கு அவங்க இந்த கடந்த 3 தேர்தலா பார்த்தோம் சொன்னா 2010 தேர்தல்ல காங்கிரஸ் கடைசி நிமிஷத்துல கழட்டி விடுறாரு. யாரு? நம்ம லல்லு பிரசாத் யாதவ் கழட்டி விட்டு காங்கிரஸ் 200 தொகுதிகள் கிட்ட அவங்க போட்டிடுறாங்க. 8% அவங்க ஓட்டு வாங்குறாங்க. ஆனா உங்களுக்கு எந்த விதமான பெரிய பலனும் இல்லை. அதனால அவங்களுக்கு எந்த விதமான பெரிய பலனும் இல்லை. சீட்டு வெறும் 4 சீட்டு தான் வாங்குறாங்க அந்த சமயத்துல. அவங்க நிறைய தொகுதிகள்ல டெபாசிட்டே போயிடுறது உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் லல்லுக்கும் பெரிய பலன் இல்லை. லல்லு என்ன பண்றாரு சொன்னா, தனக்கு நிறைய சீட்டை வச்சுட்டு ஒரு 70 சீட்டுக்கு மேல நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானை கொடுத்துறாரு 2010ல தேர்தல் கடைசி நேரத்துல. ஆனா நார்மலா லல்லு என்ன சொன்னா, காங்கிரஸுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன். பட் இதெல்லாம் அங்க பீகார்லங்கும் போது இது எல்லா கட்சியும் பண்ணு வச்சுங்க. கடைசி நிமிஷத்துல கழட்டி விடும். ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பா. சோ லல்லு ரொம்ப கீழே 22 தொகுதி தான் வருது அவருக்கு. ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு வெறும் 4 தொகுதி தான் ஜெயிக்கிறாரு. மொத்தமா 2 பேர் 26 தொகுதிகள் தான் ஜெயிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவாது. உண்மையிலே 2015 அடுத்த தேர்தல்ல லல்லு இவங்களோட சேராம இருந்தாரு வச்சுங்க. யாரோட? நம்ம நிதிஷ்குமார அங்கேருந்து விலகி நிதிஷ்குமார் அவரோட போய் சேராம இருந்தானா, லல்லுவோட கட்சி 10% ஓட்டு 15% ஓட்டு ரொம்ப கீழே போயிருக்கும். அது அவங்க இப்பவும் 20, 19, 18, 24 அந்த மாதிரி சதவீத ஓட்டுகள்ல தான் இருக்காங்க அவங்க. ஆனா 2015 இந்த கூட்டணியோட வலிமைய அவங்களுக்கு எல்லாருக்கும் உணர்த்திது. கூட்டணியோட வலிமையை உணர்ந்தது. ஆனா அந்த வலிமையை உணர்ந்ததுக்கு அப்புறம் கூட 2020ல மறுபடியும் கூட்டணியில பிரிஞ்சிடுச்சு. இவர் இங்கேருந்து பல்டூராம் அந்த பக்கம் போயிட்டாரு. பிஜேபியோட சேர்ந்து அவர் போட்டார். அங்க பிஜேபி அவருக்கு பாடம் புகுத்திட்டு அவருக்கு 115 சீட்டோ இன்னும் கண்டெஸ்ட் பண்ண வச்சு. ஆனா அதுல அவரு வெறும் 43 சீட் தான் ஜெயிக்க முடிஞ்சு. என்ன சொன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் அவர் சிராக் பாஸ்வான் அவர் தனியா போட்டிட்டு அவர் கட்சிக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அவரும் 150 தொகுதியில் போட்டு ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிக்கிறாரு. வெறும் 5% ஓட்டு தான். ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியும் கிட்டத்தட்ட 8-9% ஓட்டுல இந்த 5% ஓட்டுக்கு வந்தாச்சு. இந்த 5-6 தேர்தல் அவங்க யாருக்குமே ஒரு இது இல்லாம. ஆனா பிஜேபி தொடர்ந்து வளர்ச்சி முகமா தான் இருந்துருக்கு. பிஜேபி ஓட்டு கிடைக்கிறது அவங்களோட இந்த ஸ்ட்ரென்த். ஆனா பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்ன சொன்னா, அங்க யாருமே அவங்க தலைவர்களே உருவாகல. லல்லு இனிமே அவரோட அரசியல் வாழ்க்கை ஒரு மாதிரி முடிஞ்ச மாதிரி தான். இதுல போய் லல்லு ஒண்ணும் பண்ண முடியாது. லல்லுவோட பையன் அவர் இது பண்ணிட்டாரு. அது ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு. லல்லு பையனுக்கு இப்ப கூட சமீபத்துல இந்தியா டுடேயோட அந்த மூட் ஆஃப் தி நேஷன்ல பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட 40% அவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு. புதுசா வந்திருக்கிற நம்ம பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர், அவருக்கு 15% பேர் சீஃப் மினிஸ்டருக்காக ஓட் பண்ணிருக்காங்க. இப்ப நேத்துக்கு என்ன குழப்பம் சொன்னா, மிகப்பெரிய குழப்பம். இவர் வந்ததும் அதே சமயத்துல ஒரு வாரம் முன்னாடி நம்ம கன்னையா குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அவர் அந்த கட்சியில அந்த மாணவர் அணியில இருந்து ஜேஎன்யூட ஸ்டூடெண்ட் யூனியனா இருந்து அப்பதான் இந்த ஆசாதி ஸ்லோகன்லாம் அங்க பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இல்லையா.
அந்த கண்ணையாகுமார் காங்கிரஸ்ல போய் சேர்ந்து ராகுல் காந்தியோட பாத யாத்திரை எல்லாம் முழுக்க போனார். அவர் அரசியல ரிகன்சைல் பண்ணிட்டார் வச்சுக்கோ. அதாவது ஒரு வெகுஜன ஒரு ஈர்ப்பு இருக்கிற கட்சியில சேராம இருந்தோம் சொன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாலே இருந்தோம் சொன்னா ஒன்னும் வேலைக்கு ஆக போறது இல்லை. அவர் பூமிகார் இனத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு அவர் இப்ப பப்பு யாதவ்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல சேர்ந்தார். இப்ப காங்கிரஸ்ல இருக்காரா இல்லையான்னு தெரியாதுன்னு வச்சுங்க. பூர்ணியாங்கிற இடத்துல இருந்து அவர் பெரிய என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு இந்த தாதா, பெரிய தாதான்னு வச்சுங்க. அவர் லல்லுக்கு ஆரம்ப காலத்துல லல்லுவோட சிஷ்யன் தான். இப்ப லல்லு சிஷ்யன் இல்ல, லல்லு பையனுக்கு நான் பல்லாக்கு தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒரு பக்கம். அவங்க என்ன சொன்னா, பாத யாத்திரை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கண்ணையாகுமார். எதுக்காக பாத யாத்திரை? பீகார் மக்கள் வெளி மாநிலங்களுக்கு அவங்க புலம் பெயர்றாங்க வேலைக்காக. அது என்ன சொன்ன சாதாரண வேலைக்கு 10,000 15,000த்துக்காக வேலைக்காக போறாங்க. அவங்க போறதுனால பீகாரோட பொருளாதாரம், பீகாரோட எல்லா விஷயம் ஒரு மாதிரி பின்னடைவு நோக்கி போய்கொண்டே இருக்கு. அது இன்னும் சரி பண்ணவே இல்லை சொல்லு. இதே விஷயத்தை வச்சுதான் பிரசாந்த் கிஷோர் பாத யாத்திரை நடத்தினாருங்க. கல்வியை சரிப்படுத்தணும், அங்க சுகாதாரத்தை சரிப்படுத்தணும், அங்க மக்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் அங்கேயே வேலை கொடுக்கணும், பீகார் சார்ந்து அங்கேயே தொழிற்சாலைகள் கொண்டு வரணும், அதெல்லாம் சொல்லிட்டேன். நிதிஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் பீகார்ல கொஞ்சம் அளவுக்கு இந்த லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீரமைஞ்சது. அங்க கட்டமைப்புகள் உள்கட்டமைப்புகள்லாம் உருவாச்சு. ஆனாலும் கூட ஒரு தொழில் முனைவோர் அங்க முதலீடு செய்யறது அந்த மாதிரி ஒரு சூழல் மறுபடியும் உருவாகலாங்க. இன்னும் அக்ரிகல்ச்சர் நம்பி இருக்கிற ஒரு இதுதான். இதோட பின்னணியில பார்த்தோம் சொன்னா 2005 தான் நிதிஷ்குமார் வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் லல்லு அப்புறம் லல்லுவோட மனைவி இருந்தாங்க. ஸோ பீகார் பாலிடிக்ஸ அலசக்கூடிய டெல்லி அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, பீகாரோட அடிப்படையில என்ன இருந்திருக்கு சொன்னா, லல்லு இருந்த சமயத்திலையும் சரி, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் சமயத்திலையும் சரி, பீகார்ல இருந்து 3 பவர்ஃபுல் ரயில்வே மினிஸ்டர் இருந்திருக்காங்க. இந்த ரயில்வே மினிஸ்டருக்கு அவங்க வரும்போது அந்த ஏரியா முழுக்க வடக்கு கிழக்கு அந்த ஜோன்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான கான்ட்ராக்டர்கள், குறிப்பா ஒரு 5-6 கான்ட்ராக்டர்கள் இவங்களால பலனடைகிறாங்க. இன்னும் கேட்டா என்ன சொன்னா, அந்த கான்ட்ராக்டர்கள் தான் இவங்களெல்லாம் ப்ராப்பப் பண்ணது. அங்க பீகார்ல யாரு சீஃப் மினிஸ்டரா வரணும் வரக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணதே அந்த கான்ட்ராக்டர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேச்சு. ரெண்டாவது என்ன சொன்னா, நம்ம இப்ப இங்க மண் வளம் போயிட்டு இருக்கு. இங்க மணல் மாஃபியா பெரிய அளவுல சுரண்டி இப்ப மலையை உடைச்சு மணல் கொண்டு வரதுக்கு அந்த வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பீகார்ல அதே பீகார்ல கங்கை நதி பாயக்கூடிய பகுதி நல்ல அலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடையும் வெள்ளம் வரும். வெள்ளம் நல்ல ஒரு 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 வளமான ஒரு மண்ணை மேல போட்டு போகும். உங்களுக்கு அதுல சேதமாயிடும் வெள்ளத்துல. சோ அப்படி இந்த மணல் மாஃபியாவும் பெரிய அளவுல இருந்து பீகார்ல மணல் மாஃபியா, இந்த ரயில்வே கான்ட்ராக்ட் மாஃபியா, இவங்க தான் கடந்த 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் சர்க்காரை அங்க வரக்கூடிய அரசாங்கத்தை தீர்மானித்தார்கள் என்பது இது டெல்லி வட்டார செய்திகள், பெரிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சேர்ந்தது. இதுல என்ன சோசியலிஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கிற நிதிஷ்குமாரும் சோசியலிஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கிற நம்ம லல்லு பிரசாத் யாதவும் இவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுல சோசியலிஸ்ட் பேக்ரவுண்ட்ல நிதிஷ்குமார் மட்டும் என்ன சொன்னா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தார். தன்னுடைய மகனோ தன்னுடைய உறவினர்களோ அரசியல்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அரசியல்ல யாரே அவர் உண்மையிலே பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது. அவரோட சன்னு பேரு நிஷாந்த் குமார்னு சொல்லிட்டு, அவரு நிஷாந்த் குமார் என்ன சொன்னா வரவே மாட்டார். ஒரு போட்டோ யாருக்கும் தெரியாது, என்ன தெரியாது. ஆனா சமீப காலமா நிதிஷ்குமாரோட உடல்நிலை சரியில்லை, பார்ட்டி ஒரு மாதிரி பின்னடைவுல இருக்கு அப்படிங்கும் போது பார்ட்டியில அவருக்கே பல சமயத்துல இப்ப என்ன சொல்றாங்க சொன்ன பல பேர் சொல்றது, நிதிஷ்குமாருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல, சரி பியூரோக்ராட் சில பேர் தான் நடத்திட்டு இருக்காங்க சர்க்கார, அவரை எங்கேயா மீட்டிங் போகணும்னா அவருக்கு தொடச்சி கிடைச்சி எடுத்துன்னு போறாங்க, அவரை கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய சஞ்சய் ஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஒண்ணுங்க உங்களுக்கு. அதே போல
லலன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மத்திய மந்திரியா இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பிரசிடென்டா இருந்தவர். இவங்க அப்புறம் சௌத்ரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர். இவங்க 3 பேரும் வந்து இந்த நிதிஷ்குமாரோட பையன் வந்து ப்ராப் அப் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா பார்ட்டியில நிதிஷ்குமார் போயாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூட 12-15% ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பீகாரோட பாலிடிக்ஸ்ல வந்து நிதிஷ்குமார் ஒரு அச்சாணி போன்றன்னு வச்சுங்க. ஒரு அச்சாணி போன்ற கடந்த 25-30 ஆண்டுகளா அவர் இல்லாம ஒரு கூட்டணியும் அவர் யாரு? அவர் கம்மியான சீட்டு தான் வாங்குவார். கம்மியான ஓட்டு வாக்கு வங்கி தான் வச்சிருக்காரு. ஆனாலும் கூட அவர் தான் எப்பவும் சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு லல்லு பிரசாத் யாதவும் சரி பிஜேபியும் சரி தள்ளப்பட்டிருக்காங்க. லல்லு யாதவ் அவர் பையனை இப்ப லீடரா உருவாக்கிட்டார். பிஜேபியில லீடரே கிடையாது. எல்லாம் வயசான லீடர் 60 அதுக்கு மேல. அங்க இருந்த குமார் மோடி அவர் காலமாயிட்டார் கேன்சர்ல. நந்த் கிஷோர் யாதவ்னு சொல்லிட்டு அவர் தான் இப்ப ஸ்பீக்கர். அவர்ல வந்து நிதிஷ்குமாரோட ஜூனியரா தான் இருந்திருக்காரு. அவர் நிதிஷ்குமாரோட கையாளுங்கிற மாதிரி தான் பிஜேபியில இருக்காரு. இருந்தா கூட சுஷில் மோடியே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல இவர் உங்களுக்கு நம்ம இது சார் பழைய லா மினிஸ்டரா இருந்தாரு உங்களுக்கு அவரு. அப்புறம் கிரிராஜ் சிங் பழைய லா மினிஸ்டர் வந்து என்ன ரவிசங்கர் பிரசாத். பேர் கூட வரல. ரவிசங்கர் பிரசாத் எல்லாம் இப்ப வந்து இன்னைக்கு மாநில அளவு பாலிடிக்ஸ் அவங்களால பண்ண முடியாது. சரி, இளைஞர்கள் இருக்காங்கன்னா அங்க இந்த நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நித்யானந்த ராய்ன்னு சொல்லிட்டு யாதவ் அவர் இருக்காரு, இளைஞர் இருக்காரு உங்களுக்கு. ராஜீவ் பிரதாப் ரூடின்னு சொல்லிட்டு பழைய பைலட் அவர் வந்து ராஜ்புத் அவர் இருக்கார். ஆனா ராஜீவ் பிரதாப் ரூடி ஒரு மாதிரி ஓரங்கட்டி வைக்க கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சுட்டார் நினைக்கிறவர். ஆனா வந்து ஒரு மாதிரி ஓரங்கட்டி இருக்கு. ஸோ இளைஞர் தலைவரே இல்லை. இவங்க மத்தியிலிருந்து வந்த இளைஞர் தலைவர் யாருன்னு சொன்னா சிராக் பாஸ்வான் ஒரு வலுவான இளைஞர் தலைவர். இப்ப வந்திருக்கிற கன்னையாகுமார் ஒரு வலுவான இளைஞர் தலைவர். லல்லுவோட பையன் தேஜஸ்வி யாதவ் ஒரு இளைஞர் தலைவர். இப்ப வந்து நிதிஷ்குமாரோட பையன் நிஷாந்த் குமார் சொல்லிட்டு அவரும் 50க்கு கீழே தான். அவர் இப்ப வந்து பப்ளிக்ல வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பேசுறது மட்டும் இல்ல, அவர் கட்சிக்குள்ள ஹோல்டு எடுத்துட்டு இருக்காரு. இப்ப சமீபத்துல என்னாச்சு சொன்னா ஹோலி மிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி நடந்து கலர் பொடிய மேல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தூவி அது ஒரு பெரிய வட இந்திய ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு செலிப்ரேஷன் வச்சுங்க. தீபாவளி போல நவராத்திரி போல இது ஒரு சோசியல் செலிப்ரேஷன். ஜாதி மதங்களை அப்பாற்பட்டு கூட இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஹோலி மிலன் நிதிஷ்குமார் இன்னி வரைக்கும் அவரோட வீட்டுல ஹோலி மிலன் நடத்தினதே கிடையாது. இன்னி வரைக்கும் அவர் நடத்தினது கிடையாது. ஆனா இப்ப நிஷாந்த் குமார் அதை ஏற்பாடு பண்ணி அதுல அந்த சஞ்சய் ஜா, அந்த சௌத்ரி, லலன் சிங் வந்தாரா என்ன தெரியல. நிஷாந்த் குமார் சின்ன பையன். அவர் என்ன சொன்னா இந்த சஞ்சய் சிங் தோல் மேலையும் அந்த சௌத்ரி தோல் மேலையும் கையை போட்டு தோல் மேல கை போட்டு நடுவில் அவர் நின்றுட்டு அதனால இந்த கட்சியோட ஹோல்டு என்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கும் இல்லாம என்ன சொன்னா 2-3 ஸ்டேட்மெண்ட் விட்டார். என்டிஏ தலைமை வந்து எங்க அப்பாவை வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு 2-3 தடவை சொல்லிட்டார். ஆனா என்டிஏ அதை கேட்கறதா இல்ல. என்டிஏ வந்து அவங்க வேற திட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னா அவங்க என்னென்ன பண்றாங்க சொன்னா இந்த நிஷாந்த் குமாரை பத்தி என்ன பேச்சு இருந்ததுன்னு சொன்னாங்கல்லாம் வந்து இவர் ரொம்ப வந்து ஆன்மீகத்துல ஈடுவா. உண்மையிலே அப்படிதான். அவர் எங்க பார்த்தாலும் பஜனை கோயிலுக்கு போறது ஒரு இடத்துல வர மாட்டார். ஒரு இடத்துல அவங்க அப்பா வரவும் விட மாட்டார். அவங்க நிதிஷ்குமார் மனைவி காலமாயிட்டாங்க. இது ஒரு இடத்துல இவங்க வர முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி இந்த பொலிட்டிக்கல் இதுல தன்னுடைய ரிங்கையும் தூக்கி போட்டிருக்காரு உங்களுக்கு. இதோட சேர்த்து பார்த்தோம் சொன்னா பிகே அவரும் ஒரு 50 வயசுல இருக்கிற ஆளு. பிரசாந்த் கிஷோர் வெளியில 10 பேரை சீஃப் மினிஸ்டராக ஆக்கிறதுக்காக உழைச்சவங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். அவரோட ஊர்ல செல்லுபடி ஆவாரா அது இன்னைக்கு நவம்பர்ல எலெக்ஷன் போதுதான் தெரியும். ஆனா அவருக்கும் வந்து ஒரு பெரிய டிராக்ஷன் ஏற்பட்டு இருக்கு. அவரோட கட்சி என்ன சொன்னா நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தி என்ன சொன்னா கட்டமைப்பை பெரிய அளவுல உருவாக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல், மண்டல் லெவல்ல, உங்களுக்கு பஞ்சாயத்து லெவல்ல அன்னன்னைக்கு என்ன நடக்கிறதுங்கிறதுக்கு பட்னா வரைக்கும் அவங்களுக்கு செய்தி வந்துடுறது. இது பிஜேபி ஓரளவுக்கு பண்ணும். ஆனா பிஜேபியோடவே திறமையா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இதுல பார்த்தோம் சொன்னா இப்ப பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும் இல்ல தேஜஸ்வி யாதவ் அவங்க அப்பாவோட தோல்ல ஏறிதான் வந்தார். அந்த
ஒரு ஒரு லெகசி அவருக்கு கிடைச்சது. அதை வச்சுதான். ஆனால் கனையாகுமாருங்கிறது தானா உருவான ஆள். கனையாகுமார் நமக்கு கனையாகுமாரோட ஐடியாலஜில நமக்கு எது ஈடுபாடு இருக்கு இல்ல, அது வேற விஷயம். ஆனா கனையாகுமாருங்கிறவர் தானா உருவான ஒரு ஆளு. தானா தன் முயற்சியில உருவான ஆளு. நிஷாந்த் குமாரும் கண்ணையா குமாரும் தேஜஸ்வி யாதவும் பிரசாந்த் கிஷோரும் தான் இன்னைக்கு வந்து இளைஞர் தலைவர்களாக இன்னைக்கு மதிக்கப்படுகின்றார். ஒரிய குழப்பம் வச்சுங்க, எந்த கூட்டணி எங்க இருக்கு. ஏன்னா இப்ப இவங்க வந்து பாத யாத்திரை ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா கன்னியாகுமரி வச்சு. இந்த பாத யாத்திரையினால இது லல்லுவோட பையனோட சான்சஸ கெடுக்கும். காங்கிரஸ் வந்து தன்னுடைய பார்கெனிங் பவர் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசப்படுறது. உங்களுக்கு அங்க பரவலா பேசப்படுறது. அது காங்கிரஸ் மறுபடியும் விட்டாருன்னு சொன்னா, காங்கிரஸ் விட்டாருன்னா இவருக்கு வழி கிடையாது. ஏன்னா 2010 தேர்தல்ல காங்கிரஸ தனியா விட்டுட்டு இவரும் ராம்விலாஸ் பாஸ்வானும் சேர்ந்து போன போது 22 தொகுதிகள்ல வந்துட்டாங்க. மொத்தமா சேர்ந்தே அவங்க வாங்கின தேர்தல் ஓட்டு சதவீதம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரௌண்ட் 25% தான் வச்சுங்க. அரௌண்ட் 25% தான். அதுதான் அவங்க வாங்கின தேர்தல் ஓட்டு. அரௌண்ட் 25% தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 25 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. 25 இதுதான் உங்களுக்கு சதவீத ஓட்டு தான் கிடைச்சது. ஆனா வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம் சொன்னா பிஜேபி அணியும் லல்லு ராம்விலாஸ் பாஸ்வான் 2010 தேர்தலை பொறுத்தவரை 65% ஓட்டை வாங்குறாங்க. ஆனா வந்து 231 தொகுதிகள், அதாவது 13 தொகுதிகள் தான் மற்றவர்கள் வெற்றி பெறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 95% தொகுதியை வெற்றி பெறாங்க. ஆனா 2015ல இது தலைகீழ மாறுறது. எல்லாம் ஒண்ணு மகா கட்டபந்தன் சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. எல்லாரும் ஒண்ணு சேரும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 78% இந்த யாரு ஜெயிக்கிறாங்களோ யாராவது 2வது ஆகுறாங்களோ இந்த 2 அணிகளுக்குள்ள 78. 2010ல 65% இருந்தது. இந்த முதல் வர்றவருக்கும் 2வது வர்றவருக்கும் வின்னர் அண்ட் ரன்னர் அப்னு சொல்லுவாங்க. அதே போல 2015ல பார்த்தாங்க கிட்டத்தட்ட 78-79% வருது. ஆனா அப்பவும் என்ன சொன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 97% சீட்டுகள் வந்துருக்கு. சோ குட்டி குட்டி கட்சிகள் நிறைய 1.5%, 1% இது மாதிரி ஆட்கள் தான் நிறைய இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஓட்டை பிரிப்பாங்க. அந்த ஓட்டை பிரிக்கிறதுல என்ன சொன்னா இதுக்கு நிறைய உங்களுக்கு போய் சேரும். பார்த்தோம் சொன்னா 2010ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொன்னா முதல்ல வந்தவருக்கும் 2வது வந்தவருக்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 34% அதிகமா இருந்தது உங்களுக்கு. 40%, இன்ஃபேக்ட் 39% அதிகம். ஆனா வித்தியாசம் சீட்டு வித்தியாசம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுவே கிட்டத்தட்ட 170 சீட்டு இவங்களுக்கு 171 சீட்டு டிஃபரன்ஸ் இருந்தது. 171 சீட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்தது. உங்களுக்கு 171 கூட இல்ல, 179 சீட்டு டிஃபரன்ஸ் வந்தது. அதாவது முதல்ல வாங்கினவருக்கும் 2வது இருந்தவருக்கும் வித்தியாசமே அந்த 30% ஓட்டுல உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஓட் டிஃபரன்ஸ் முதல்ல வந்தவருக்கும் 2வது வந்தவருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அது கம்மியாருது. கிட்டத்தட்ட 14% அதுதான் இருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் இருக்கிறது அது குறையிறது. 120 சீட்டு தான் இவங்க 2 பேருக்கும். அதாவது 14% ஓட்டு வித்தியாசம் முதல்ல வந்த அணிக்கும் 2வது வந்த அணிக்கும். அப்படி போது அவங்களுக்கு வெறும் 120 சீட்டு முதல் வந்த அணி எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப எல்லாமே வந்துன்னு சொன்னா நீங்கள் ஒரு வானவில் கூட்டணி அமைத்து தேர்தலில் சந்தித்தால்தான் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. உங்களுக்கு 2015ல லல்லு பிரசாத் யாதவ் வந்து இவங்களோட சேரலன்னு சொன்னான்னு உங்களுக்கு சேராம இருந்திருந்தான்னா கட்சியே காலியா இருக்கும் அவருக்கு. நல்ல வேளை அந்த சமயத்துல வந்து நிதிஷ்குமார் வந்து காப்பாத்தினார். நிதிஷ்குமார் உங்களுக்கு ஒரு காப்பாத்தி அரசியல் வாழ்க்கையை காப்பாத்தி லல்லுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற நிலைமை தான் உங்களுக்கு. இன்னைக்கு பிஜேபிக்கு என்ன சொன்னா பிஜேபி தொடர்ந்து நல்ல ஒரு சதவீத ஓட்டையும் நல்ல சீட்டுகளையும் அவங்க பெற்று வராங்க. அவங்களுக்கான நிறைய வந்து டிஸ்ட்ரிக்ட் நிறைய ஜோன்ஸ், அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா கொங்கு மண்டலம் சொல்லுவோம், வடக்கு மண்டலம் சொல்லுவோம், கீழ் தமிழகம் சொல்லுவோம், தென் தமிழகத்துல மேல் தென் தமிழகம் கீழ் தென் தமிழகம் சொல்லுவோம், டெல்டா பகுதி அந்த மாதிரி அங்கேயும் இருக்கு. அப்படி இருக்கிறதுல அப்புறம் மாவட்டங்களும் இருக்கு. இந்த மாவட்டங்கள் இந்த ஜோன்ல எல்லாம் பார்த்தோம்னா பல ஜோன்ல பிஜேபிக்கு
ஒரு சீட்டு கூட கிடைக்காம இருந்த இடங்கள்லாம் இருக்கு. ஒரு சீட்டு கூட பல டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட கூட 8, 9 டிஸ்ட்ரிக்ட் ஒரு சீட்டு கூட கிடைக்காதவங்களுக்கு 3 தேர்தலாவே அந்த மாதிரி அலையன்ஸுக்கு போயிடும். அது வேற விஷயம் வச்சுங்க. ஆனா வந்து பிஜேபிக்கு இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் அவங்க தலைமையில இருந்ததுன்னா அதுக்கு ஒரு முன்னணியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபி தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு தன்னுடைய கட்சி தலைமை ஏற்கிற மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சியில ரொம்ப டாக்டிக்கலா தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்ப இந்த நிஷாந்த் குமார் நிஷாந்த் குமார் மறுபடியும் அங்க போனாங்கன்னா லல்லு ஒன்னே சேர்த்து போறவங்கள லல்லு பிரசாத் நிதிஷ்குமாரோட கட்சி அங்குது. அப்படி போனா கூட அந்த சமயத்திலையும் பிஜேபி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. அந்த இடத்துலயும் பிஜேபியால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன தடவை இவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு 2% வித்தியாசம் இருந்தது. ஏன்னா 5% ஓட்டு அவர் தனியா போய் எடுத்துட்டு போயிட்டார். ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் தனியா 5% எடுத்து ஒரு சீட்டு தான் ஜெயிச்சார். நிதிஷ்குமாரோட அரசியல் வருங்காலம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. இப்ப நிஷாந்த் குமார் வெற்றி பெறுவாரா தன்னுடைய ஒரு முயற்சியினால? இல்ல நிதிஷ்குமாரோட கட்சி 2 துண்டாக உடையுமாங்க? 2 துண்டா உடைஞ்சு ஒரு துண்டு பிஜேபியோட சேர்ந்து ஒரு துண்டு தனியா காங்கிரஸ் அலையன்ஸ்ல போகுமா? காங்கிரஸ் தனி அலையன்ஸை கொண்டு வருமா? இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில இருக்கு உங்களுக்கு. வெறும் பெரிய குழப்ப நிலையில காங்கிரஸ் என்ன சொன்னா இந்தியா முழுக்க மறுபடியும் ரிவைவ் பண்ணுங்கிறதா ராகுல் காந்தியோடது. ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு இப்ப 50 வருஷம் நம்ம உழைக்கணும் காங்கிரஸ் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏதோ அங்கங்க எழுதி கொடுக்கறத பேசிட்டு போற மாதிரி கச்சா முச்சான்னு ஒரு சின்ன பையன் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தார். அது இல்லாம ஒரு மெச்சூர்டு ஒரு தலைவரா பேச ஆரம்பிச்சு அந்த மாதிரி கட்சி நடத்த ஆரம்பிச்சா தான் காங்கிரஸுக்கு ஒரு ரிவைவல் பாசிபிள். அப்ப தனியா போறதுக்கு இப்ப தமிழ்நாடுல அப்படிங்க 60 வருஷமா அவங்க ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு நாளைக்கு போய் பண்ணா பிரச்சனை அவங்களுக்கு. இங்கேயும் தமிழ்நாட்டுல என்ன சொன்னா ஸ்டாலின் தான் செய்த தவறை திருத்தி கொண்டார். எப்படி அங்க லல்லு பிஜேபியில திருத்தின்றது உங்களுக்கு. ஏன்னா வானவில் கூட 2011 என்ன ஸ்டாலின் கட்டி விட்டார். இவர் நமக்கு நாமே இந்த பாத யாத்திரை எல்லாம் போனார். இவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தனியா கண்டெஸ்ட் பண்ணுது 2011 உங்களுக்கு. அதுக்கு 2011 பாராளுமன்றத்துல நினைக்கிறேன் 2011 கண்டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு. ஆனா ஜெயிக்கல காங்கிரஸ் ஜெயிக்க முடியல உங்களுக்கு. 2011 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ்ட்னு வச்சுங்க. எனக்கு நான் இதை பார்த்தா தான் தெரியும் எனக்கு. ஆனா 2000 உங்களுக்கு ஒரு 16ல இருந்து உங்களுக்கு 16ல கட்டி விட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 19ல சேர்த்துக்க ஆரம்பிச்சார். 16ல தான் கட்டி விட்டாரு நினைக்கிறேன் அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம. அதனால காங்கிரஸுக்கு இப்ப தமிழ்நாட்டுல திமுக கழட்டி விடாது. காங்கிரஸை திமுக கழட்டி விடாது. இந்த காங்கிரஸை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் திமுக பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு. அங்கேயும் ஆனா பீகார்ல பொறுத்த மட்டும் இப்ப பிரசாந்த் கிஷோர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர், நிஷாந்த் குமார் நிதிஷ்குமாரோட பையன் அது ஒரு எக்ஸ் ஃபேக்டர், அண்ட் கனையா குமார். ஸோ காங்கிரஸ் இப்ப எதிர்கட்சி கூட்டணியில் அவங்களுக்கு 100 சீட், கடந்த முறை 70 சீட்டு கொடுத்தாங்க. இந்த முறை 100 சீட்டு கொடுத்தாதான் அவங்க கட்சி அந்த கூட்டணியில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இது செய்திகள், நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து வர செய்திகள். அந்த மாதிரி காங்கிரஸை கழட்டி விட்டாங்கன்னா புது அணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ட் நிதிஷ்குமார் கட்சி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி குழப்பமான சூழல்ல தான் அங்க இருந்துட்டு இருக்கு. அங்க பல சின்ன கட்சிகள் உருவாகி மறையறது உண்டு. உதாரணமா விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டின்னு சொல்லிட்டு முகேஷ் சைனின்னு சொல்லிட்டு அவர் போன முறை பிஜேபியோட அணியில இருந்தார் உங்களுக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 13 தொகுதி அவருக்கு கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னா இந்த மல்லர்கள்னு சொல்லி படகு ஓட்டுறவங்க நிஷாத்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஜாதியை சேர்ந்தவர். அவர் யூபிலையும் அவருக்கு உண்டு. இங்கேயும் இருந்து அவர் கட்சியில இருந்து ஒரு 4 பேர் ஜெயிச்சாங்க. அவர் ஜெயிக்கல. அவருக்கு முதல்ல எம்எல்சி பதவி கொடுத்தாங்க. ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கிற மாதிரி ஒரு எம்எல்சி பதவி கொடுத்தாங்க. அவர் இப்ப மறுபடியும் தனியா போவாரா இல்ல அவர் கட்சியை காணமா? அது போல யூபியில ஒரு எஸ்பிஎஸ்பின்னு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. அவர் ராஜ்பர்னு சொல்லிட்டு அவங்க சுஹேல் தேவ் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பாரதிய சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் இருப்பார், அந்த பக்கம் போவார். அது மாதிரி கடைசியா பிஜேபியோட தான் இருந்திருக்காரு. இப்ப யோகி மந்திரி சபையிலையும் இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சில பாக்கெட்ஸ்ல இங்க செல்வாக்கு உண்டு அவருக்கும். ஏன்னா இந்த சீமாஞ்சல்னு சொல்லுவாங்க, அதாவது இது
பூர்வாஞ்சல்னு சொல்ல, சீமாஞ்சல்ங்கிறது நேபாள ஒட்டி இருக்கிறது, பூர்வாஞ்சல்னு சொல்ல. அதாவது யூபியோட மேற்கு கிழக்கு பகுதியும் இதோட மேற்கு பகுதியும், பீகாரோட மேற்கு பகுதி, அந்த பார்டர் என்ன இடத்துல அங்க நிறைய வந்து இந்த மாதிரி ஆட்கள் சின்ன சின்ன பார்ட்டி, யூபிலையும் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், இங்கேயும் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6% ஓட்டு இருக்கு. அதாவது 3 கம்யூனிஸ்டுக்கும், சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல். உங்களுக்கு சிபிஎம்எல் சில சமயம் வந்து கடந்த முறை வந்து இந்த கொய்ரி பார்ட்டி குஷ்வாஹா வந்து இவரோட சேர்ந்திருந்தார், நம்ம ஏஎம்ஐஎம்க்கு. அவருக்கு 5 சீட்டு கிடைச்சது ஏஎம்ஐஎம்க்கு, முஸ்லிம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதி. ஆனா அந்த அந்த 5 பேரும் இவங்க இவங்க கட்சியில சேர்த்தாங்க. அதே போல அந்த முகேஷ் சைனிக்கு கிடைச்ச 3 பேர்ல இருந்து வந்து 4 பேர்ல 3 பேரை இவங்க பிஜேபி வந்து அவங்கள தன் கட்சியில இழுத்துட்டாங்க. இது எல்லா அரசியல் வந்து கட் த்ரோட்டா இருப்பாங்க வச்சுங்க. இது தொண்டை இறக்குறவன் தான் அவங்க. அவங்க எல்லாம் எதை பத்தி கவலைப்படாம பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பீகார் அரசியல், தமிழ்நாடு அரசியல் எப்படி குழப்பத்திலே இருக்கோ இன்னும், இந்த குழப்பம் தெரியாம இருக்கும், அதே மாதிரி இருக்கு. ஆனா என்னோட கண்ணோட்டத்துல என்ன சொன்னா, பிஜேபி ஒரு வியூகம் அமைச்சு எப்படியாவது வந்து தன்னை ஆட்சி, தன்னோட ஆளை கொண்டு வரதுக்கு பார்க்கும். புதுசா ஆள் கொண்டு வந்தா கூட எலெக்ஷன் போது அறிவிக்க மாட்டாங்க, இவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு அறிவிக்க மாட்டாங்க வச்சுங்க. பிஜேபி மோடி தலைமையில இருக்கிறத வச்சுதான் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கும். இல்லை பிஜேபி கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவங்களால அதிகபட்சமா 91 சீட்டு 2010 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க அதிகமா கண்டெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 100, 110 சீட் அவங்க ஜெயிக்கிறதுக்கான, 105 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில இருப்பாங்க. நடக்கும் நடக்காது வேற விஷயம் வச்சுக்கோங்க. இது வியூகம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பீகாரோட கதை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கன்னையாகுமாரோட பாத யாத்திரை முடிஞ்சிருந்தா தான் காங்கிரஸோட மூவ் என்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கு லல்லு பிரசாத் கட்சி என்ன கவுண்டர் மூவ்ஸ் பண்றதுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு. பிரசாந்த் கிஷோர் எப்படி வர போறாரு, அவரோட கன்னி முயற்சி இந்த அசம்பிளி தேர்தல், அவர் 10 பேரை ஜெயிக்க வச்சுக்கலாம், அவர் அங்க ஜெயிப்பாரா அப்படிங்கிறது. அவரோட கட்சி வளர்ந்துட்டு இருக்கு, மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியல. ஒரே இதுல வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து 30% ஓட்டை வாங்கி ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படி தெரியல. அண்ட் நிதிஷ்குமாரோட கட்சி உடையுமா, ஒன்றாக இருக்குமா, அவருடைய பையன் நிஷாந்த் குமார் வந்து மறுபடியும் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டார் இப்ப. ஏன்னா இப்ப இது நான் சொல்றதெல்லாம் இந்த சமீபத்துல ஒரு 3 வாரத்துக்குள்ள நடந்த நிகழ்வுகள் தான். ஸோ இதை பத்தி நான் வந்து கண்காணிச்சுட்டே வரேன். இதை பத்தின அப்புறம் வரக்கூடிய ஒரு உங்களுக்கு விஷயங்களை வச்சும் வந்து மறுபடியும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ வட இந்திய அரசியல், அகில இந்திய அரசியல் எல்லா பகுதியிலும் என்னோட இது என்ன சொன்னா, ஒரு 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 சிறப்பே, நான் எல்லா பகுதியிலையும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். எல்லா பகுதியோட அரசியல் பத்தி தெரியும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தொடுவானம் தொலைக்காட்சியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, அப்புறம் தவறா இருக்கிறதெல்லாம் சுட்டி காட்டுங்க உங்களை, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கன் இது பண்ணுங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரா மாதிரி ஷேர் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வர வரதான் இது நிறைய வீடியோஸ் நம்மளால போட முடியும். நன்றி, வணக்கம்.